டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மதுரை SS காலனியில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம். இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்கவில்லை என்று சட்டசபையில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு அரசு தீர்மானத்தில் எடுத்து சொன்னதைத்தான் இன்றைக்கு மத்திய அரசு அறிக்கை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. ஆகவே உரிமையை இன்றைக்கு அவர்கள் விட்டு கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஏல விடுவது மட்டும்தான் மத்திய அரசு, அதற்கு ஒப்புதல் வழங்குவது, அதில் பலன் அடைவது, அந்த வருமானத்தை பெறுவது எல்லாமே மாநில அரசு. ஆகவே மாநில அரசு நிறுத்த வேண்டும் என்று அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது இவர்கள் மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார்கள். மாண்பு முதல்வர் எப்போது கடிதம் எழுதுகிறார்? ஏறத்தாழ 10 மாதம் கழித்து தான் அந்த ஒப்பந்த உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு அவர்கள் கடிதம் எழுதுகிறார். எப்போது? தன்னெழுச்சியாக மக்கள் போராட்ட களத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் எழுதுவது என்பது இது மக்களை திருப்திப்படுத்துகிற ஏமாற்றுகிற ஒரு நிலையாகத்தான் தமிழ்நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது. உண்மையிலே அக்கறை இருக்குமானால் அந்த சட்ட திருத்தம் வருகிற போதே எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். இந்த ஒப்பந்த புள்ளி கோருவதற்கு அவர்கள் ஏற்கனவே பல விவகாரங்களை கேட்கிற போது தலைமைச் செயலாளரிடமிருந்து, துறை செயலாளரிடமிருந்து, அரசிடமிருந்து கேட்கிற போது இதை எங்கள் மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற காரணத்தினாலே அதை அனுமதிக்க முடியாது என்று ஒரு இடத்திலே கூட அவர்கள் தெரிவிக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் சொன்னதைத்தான் இன்றைக்கு மத்திய அரசு அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருப்பதை அனைத்து பத்திரிகைகளும் வெளியாகிருக்கு. ஆகவே இது இரட்டை வேடமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இதைத்தான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்று கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அந்த நிலையில தான் இன்றைக்கு திமுக அரசுடைய நிலைப்பாடை மக்கள் பார்க்கிறாங்க. சுனாமி ஆழி பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் சிக்கி 610 பேர் பலியாகினர். சுனாமி தாக்கியதன் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கடலூரில் உள்ள சுனாமி நினைவு தூணுக்கு மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக ஏராளமானோர் ஊர்வலமாக சென்று கடற்கரையில் அஞ்சலி செலுத்தினர். கடற்கரை மணலில் மெழுகுவர்த்தி ஏற்றி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். சுனாமி ஆழி பேரலையில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மீனவர்கள் யாரும் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. திருப்பாதிரி புலியூர், மஞ்சக்குப்பம், முதுநகர், இஞ்சம்பேட்டை மீன் மார்க்கெட்டுகள் அடைக்கப்பட்டுள்ளன. இந்த 3 பகுதி தான் கொடுக்கணும்.